வெல்கம் டு ராமசாமிஸ் ஹிந்தி ராஷ்டிரபாஷா கோர்ஸ். ஹிந்தி ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தகில் பாக் 3ல் 3வது ஏகாங்கி ஓரங்க நாடகம் அந்தேர் நகரி. அந்தேர்னு ஒரு நகரம், அதை பற்றி சாராம்சம் பார்ப்போம். எஸ்ஏ பார்ப்போம். அபியாஸ் பயிற்சி. அந்தே நகரி ஏகாங்கிக்கா சாராம்சம் लिखिए. அந்தே நகரோட ஓட நாளத்தில் சாராம்சத்தை பார்ப்போம், எஸ்ஏவை பார்ப்போம், கதை சுருக்கத்தை பார்ப்போம். அந்தே நகரி हास्यात्मक ஏகாங்கி है. அந்தே நகரி ஒரு காமெடியான ஒரு ட்ராமா. इसके ஏகாங்கிகார் பாரந்தேது ஹரிச்சந்திர है. இது எழுதினவர், இந்த நாட்டை வந்து பாரந்தேது ஹரிச்சந்திர है. ஏகாங்கிகார் பாரத் हरिश्चंद्र दे हिंदी में बहुमुखी साहित्यकार. அவர் ஹிந்தியில் நிறைய சகலகலா வல்லவராக இருந்தார். நாடகம் எழுதுறதுல ரைட்டர்லாம் ரொம்ப சகலகலா வல்லவர். आपने साहित्य की अनेक विधाओं पर अपनी लेखनी चलाई है. அவர் விதவிதமான கதையெல்லாம் எழுதியிருக்காரு. நிறைய கதையெல்லாம் எழுதியிருக்காரு அவர். அதில் அவர் வந்து வல்லவர். அதில் ஏகாங்கி हमें एक सबक देता है कि मूर्खों का संग कभी भला नहीं करता. மூர்க்கோ का संगனா முட்டாளோட சகவாசம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் சொல்லியிருக்காரு. சபக்னா பாடம், இந்த பாடத்தில் சொல்லியிருக்காரு. गुरु महंत एक बार अपने दो शिष्य गोवर्धन दास और नारायण दास के साथ देशाटन करते हुए किसी सागर में आते हैं. ஒரு நாள் மகந்த் குரு வந்து 2 சிஷ்யர்கள், கோவர்தன் தாஸ், நாராயண் தாஸ், 2 சிஷ்யர்களோட சுற்றுலா போனார். இது டூர் மாதிரி போனார். ஒரு நகரத்தை போய் அடைஞ்சார். உஸ் சாகர் கா நாம் அந்தேர் நகரி है. அந்த நகரத்தின் பேர் அந்தேர் நகரி. அவர் யஹா ஹர் சீஸ் தக் சேர் மில்தி கே. அங்கே வந்து ஒவ்வொரு பொருளும் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. ரொம்ப சீப்பாக, ரொம்ப விலை இல்லாமல் கிடச்சிது. தப் குரு बताता है कि यहाँ रखने में से ஆபத் होगी. அவங்க சிஷ்யர்கிட்ட சொன்னார், குரு வந்து இங்கே வந்து தங்கிறது வந்து ரொம்ப ஆபத்து, எல்லாரும் முட்டாளாக இருக்காங்க, இவ்வளோ சீப்பாலாம் எதுவும் கிடைக்காது, இங்கே தங்கக்கூடாது. தங்கிறது ஆபத்து, இப்படி இங்கே தங்கிறது போயிடலாம் அப்படின்னு சொன்னார். லேக்கின் शिष्य गुरु की बात नहीं मानती है. ஆனால் சிஷ்யர்கள் வந்து அவங்க குரு சொன்னதை கேட்கல, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்ட்டாங்க. வே யஹி ரக்னா ஜாக்தா ஹே. அவங்க இங்கே தான் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குரு மகன் वह कहकर चले जाते हैं कि आवत के समय उनकी याद करना. அவர்கிட்ட கிளம்புறப்ப சொல்கிறார், குரு வந்து ஏதாவது ஆபத்தான் நினச்சிங்க, நான் வரேன் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. एक दिन किसी दीवार के टूटने से एक बकरी दरबार मर जाती है. ஒரு நாள் வந்து ஒரு செவுரை உடஞ்சி அது கீழே அந்த ஆடு வந்து அது மாதிரி வந்து செத்து போயிடுது. அந்த ஆடு ராஜா के पास उनकी शिकायत आती है. இதை பற்றி ராஜாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. तब कल्लू बढ़िया बुलाया जाता है. கல்லு பணியான ஒருத்தரோட செவரு தான், வீடு செவரு தான் அது.
அவரை வந்து அவர் மேலே வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கயோங்கி ஏக் தூதி திவார் கல்லு பனியா கீ இந்த இது விழுந்ததுக்கு அவர் தான் காரணம், செவரு விழுந்து உடஞ்சதுக்கு அவர் தான் காரணங்கிறார். கல்லு பனியா கக்தே ஹே கி யக் காரிகர் கா சசூர் ஹே. செவுத்தை கட்டினவங்க பேர் ஒரு காரிகர்னா செவுத்தை கட்டினவங்க பேர். செவுத்தை கட்டினவங்க பேரில் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அவர் தான் காரணம் அப்படின்னு. காரிகர் சுனைவாலே கோ சுனாவாலா சுனைவாலே கோ. காரிகர் வந்து சுண்ணாம்பு பூசவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சுனைவாலோ பிஸ்திக்கோ. சுனைவாலோ சுண்ணாம்பு பூசவங்க வந்து தண்ணி கலந்தவங்க, அதில் தண்ணி கலந்தவங்க மேலே சுண்ணாம்பில் தண்ணி கலந்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. பிஸ்திகோனா பிஸ்தினா தண்ணி கலந்தவங்க. பிஸ்தி கசாயி கோ. பிஸ்தி இந்த தண்ணி கலவை வந்து கசாப்பு கடைக்காரன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கசாப்பு கடைக்காரன் மேலே. கசாயினா கசாப்பு கடைக்காரன் அர்த்தம். கசாயினா கசாப்பு கடைக்காரன் அர்த்தம். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கசாயி கடிரியோ ஹோ அவர் கசாப்பு கடைக்காரன் வந்து கடிரியாவுன்னா அதை மாடு மேய்க்கிறவன், கடிரியானா ஆடு மேய்க்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் கடிரியாக்கியோ கோத்வாலாக்கி அபராதி புராயி. ஆடு மேய்க்கிறவன் வந்து போலீஸ்காரன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி போலீஸ்காரன் இங்கே இருக்க சொன்னாரா அங்கே இருக்க சொன்னாரா ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆகிர் கோத்வாலா போலீஸ்காரர் की दोषी टकराकर उसे फांसी की सजा आती जाती. கடைசியில் வந்து போலீஸ்காரன் வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. நான் நோட் பண்ணிங்க. फांसी का फंटा बड़ा निकलता है और கோதிவார் துபலா ஹே. தூக்கு கயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் போலீஸ்காரன் வந்து ஒல்லியாக இருந்தார். தூக்கயிறு ஃபான்சி இதுதான் தூக்கயிறு. கோத்பாலானா கோத்பாலானா போலீஸ்காரர், துபலானா ஒல்லியாக இருக்கணும், லீனாக தான் இருக்கும். तो राजा आदेश देता है कि कोतवाल के पटले किसी मोटी आदमी को फांसी पर चढ़ाया जाए. அதனால் வந்து இது ராஜா சொல்கிறாரு, அந்த கயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால போலீஸ்காரர் வந்து அவர் ஒல்லியாக இருக்கார். போலீஸ்காரர் ஒல்லியாக இருக்கார், அதனால் தூக்கில் அவர் தொங்க முடியாது, ஏதாவது குண்டு ஆளாக பார்த்து தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. शिष्य गोवर्धन उसकी मोटा था. शिष्य गोवर्धन काफ़ी मोटा था. शिष्य गोवर्धन வந்து शिष्य மகந்தோட குருவோட शिष्य வந்து गोवर्धन दास. शिष्य गोवर्धन दास काफ़ी मोटा है, गुंडा இருக்கார், கரெக்டாக குண்டா இருக்கார். ஆனால் इसलिए सिपाही गोवर्धन दास के पकड़ देते हैं. அதனால் गोवर्धन दाஸை பிடிச்சி எடுத்துன்னு வராங்க. सब सारी बातें मालूम होते हैं जब गोवर्धन दास को बड़ा बजदादा होता है. எல்லாம் தெரிஞ்சவர், ஆனால் அதை சொல்கிற பாவம் ரொம்ப பரிதாபமாக இருக்கார் கோவர்தன் தாஸ் பண்ணுறது. இந்த குரு சொல்கிறாருல, என்ன வந்து நினச்சிக்கோங்க, ஆபத்து வரும்போது அது நினச்சிக்கிறாரு அவர். வக் குரு கி துஹாயி தேத்தாக. அவர் குரு சொல்லி பேரை சொல்லி இது பண்ணுறாரு, கத்துறாரு. குரு ஆத்தேக, குரு அங்கே வர்றாரு. அவர் கக்தே ஹே कि इस सुख घड़ी में मरने वाला सीधी स्वर्ग जाएगा. இதுதான் அந்த குரு வந்து சொல்கிறார், இதுதான் நல்ல டைம் இது. ஸோ இந்த டயத்தில் இறந்து போனால் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இந்த டயத்தை இறந்து போனால் நல்லதுன்னு சொல்லிடுறாரு. குரு மகன் से हर आदमी फांसी पर जलाने तैयार होता है. அதாவது ஒவ்வொரு ஆளும் வந்து மனுஷன் வந்து நான் தான் தூக்குறதுங்க அப்படி கத்துறாங்க. लेकिन राजा के होते हुए बाकी दूसरे को
கஹா மிலேங்கா. ராஜா நினைக்காரு, இது இந்த இந்த அதிர்ஷ்டம் ஏன் மற்றவங்களுக்கு போகணும், எனக்கு வரக்கூடாது அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூம் பான்சி பர் ஜடா ஜடதா ஹே அவர் மர் ஜாத்தா ஹே. ராஜா வந்து தூக்கில் போய் தொங்குறாரு, இறந்து போயிடுறாரு. குரு மகந்த் அவர் சிஷ்ய உஸ் சாகர் மே பாக் நிகழத்தே ஹே. உடனே குரு சிஷ்ய கோவிந்தாஸ், குரு மகந்த் கோவர்தன்தாஸ், 3 பேர் வந்து நாட்டை விட்டு வெளில ஓடி வந்துடுறாங்க. निम्नलिखित पात्रों का परिचय दीजिए. இந்த கேரக்டரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறார். குரு மகந்தை பற்றி கேரக்டரை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃப், 2-3 பேராகிராஃப். பாரந்தேதி हरिश्चंद्र विरुद्ध आंध्रनगरी एकांकी का प्रमुख पात्र है, गुरु महंत है. பாரதி ஹரிச்சந்திர எழுதின அந்த அந்தே நகரி நாடகத்தில் வந்து குரு மகந்த் வந்து முக்கியமான பாத்திரம். ஏகாங்கி மே ஹமே இன்கோ दूरदर्शिता और बुद्धिमान को देख सकते हैं. அவர் எப்பயுமே எதிர்காலத்தில் இருக்கிற என்ன நடக்குங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர் நல்ல புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் இருக்கிறவர். मगन को मालूम होता है कि अंधे नगरी में सभी सिंची टके से बिकती है. மகன் குரு மகந்த் வந்து அவர் தெரியும், இதில் வந்து எல்லோரும் முட்டாங்க, ராஜாலாம் அந்த எல்லாமே சீப்பாக விற்கிறாங்க, எல்லாத்தையும் சீப்பாக விற்கிறாங்க. उसी क्षण में समझ लेते हैं कि यहाँ का ராஜா बड़ा बेवकूफ़ है. அப்படியே தெரிஞ்சது ராஜா வந்து பெரிய முட்டாள்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் यहाँ रखने के बड़ी आबत होगी. அதாவது இங்கே தங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து, பெரிய பிரச்சனை வரும். यहाँ हम उनकी बुद्धिमत्ता और दूरदर्शिता को देखते हैं. அவர் எதிர்காலத்தை பற்றி கரெக்டாக கணித்து சொல்கிறார், எதிர்காலத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறது. நல்ல புத்திசாலியாகவும் இருக்கிறார் அவர். जब दोनों शिष्य अंधे नगरी छोड़कर आने से इनकार कर देते हैं. ஆனால் அந்த 2 சிஷ்யங்களும் அந்த अंधे नगरी விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன சீப்பாக கிடைக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு. तब गुरु मखन एक सच्चे गुरु होने के नाते कहते हैं कि कभी संकट बड़े दो मेरी याद करो. ஆனால் குரு ரொம்ப நல்லவர். போகிறப்ப கிளம்பி போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏதாவது ஆபத்து ஏதாவது சங்கடம்னா வந்து என்னை நினச்சி தியானம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன், என்னை நினச்சிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. राजा की मूर्खता से गोवर्धन दास को सिपाही लोग पकड़ते हैं. ராஜா ஒரு முட்டாள்தனத்தினால கோவர்தன் தாஸ் வந்து பிடிச்சிடுறாங்க போலீஸ்லாம். அவர் சிப்பாயெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அவர் फांसी पर जलाने को तैयारी करते हैं. தூக்கு மேலே போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. जब महंत आ जाते हैं. அவன் மகத்தை பற்றி நினச்சாங்க. அந்த சமயத்தில் அந்த கோவர்தன் தாஸ் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு குருவை பற்றி நினச்சாங்க. உடனே அவர் வந்துடுறாரு. वे कहते हैं कि यह तुम पढ़ी हो, तुम यह शुभ घड़ी है. वे कहते हैं कि यह शुभ घड़ी है. இது வந்து அருமையான நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. இச்சமயத்தை மரணே வாழா ஆத்மி சீத்தே சொர்க்க ஜாயங்க. இந்த சமயத்தை இறந்து போவாங்க, நிச்சயம் சொர்க்கத்தை ஃபுல்லாக நேராக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. यह सुनकर राजा गोट बासी पर चढ़ता है और शिष्य बच जाता है. ஆனால் ராஜா வந்து நான் தூக்கில் தொங்குறேன் அவர் இறங்கினாரு, அந்த சிஷ்யன் தப்பிச்சிட்டாரு. यहाँ हम मगन की सूझबूझ देख सकते हैं. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இவரோட சமயோஜன புத்தியை வந்து நமக்கு தெரியுது. இந்த குரு மகத்தை வந்து கரெக்டாக நேரத்தில் வந்து டயத்தில் வந்து காப்பாற்றினார், அந்த சமயோஜன புத்தி நமக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அனுபூஜ் ராஜா, அனுபூஜானா முட்டாள் ராஜான்னு அர்த்தம். अंधे नगरी बात हरिश्चंद्र द्वारा रचित एकांकी है.
अंधे नगरी हरिश्चंद्र பாலும் தேவதும் ஹரிச்சந்திர வழியாக வழியாக எழுதப்பட்ட ஒரு ஏகாங்கி ஓரங்க நாடகம். हरिश्चंद्र எழுதின ஓரங்க நாடகம். बाल तेज हरिश्चंद्र की रचनाओं में समाज सुधार, राष्ट्र प्रेम और प्रमुख प्रमुख विषय है. அதாவது எதுனா ஒரு படைப்புகளும் சமுதாயத்தை சீர்திருத்தம் மாதிரியும் தேசபக்தி உள்ளது மாதிரியும் ராஷ்டிரப்பிரேம் தேசபக்தி உள்ள மாதிரி முக்கிய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் அவர். ஆங்கிலேசி சாசன் கோ விரோத், ஆங்கிலேஸ் எதிர்த்து போராடினது, சுதந்திர கேரியே இல்லைனா சுதந்திர போராட்டம், और राष्ट्रीय भावना पैट्रियटिज्म का उजागर करना उसकी रचनाओं के मुख्य देश है. இதெல்லாம் வந்து அவரோட ரச்சனை இதில் வந்து அவரோட படைப்புகளில் வந்து இதெல்லாம் இருக்கும், இந்த விஷயம்லாம் இருக்கும். अंधेर नगरी का राजा, अंधेर नगरी का राजा अणुभुजा चंचल वनवाले. அந்த ராஜா வந்து ரொம்ப முட்டாளாக இருப்பார். சமயத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற சமயத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது அவருக்கு. निर्णय अनुभव हर और அவர்கிட்ட निर्णय लेने में असमर्थ और அவருக்கு நிர்வாகம் பண்ணுறதும் தெரியாது, அச்சா புறா நல்லது கெட்டதும் தெரியாது, சகிகள் சரியான தப்பாங்கிறத பேதபாவுக்கு ஜானவாலே அனுபஜா பக்தி இதெல்லாம் ஒன்றுமே எதுவுமே நல்லது கெட்டது சரி தப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஒன்றும் அனுபவம் இல்லாமல் ஒன்றும் தெரியாத ராஜா. உண்மையை ராஜா கே वक्त के लिए वाजिब गुणों को अभाव था. ராஜாவுக்குரிய நல்ல குணங்கள்லாம் அவர்கிட்ட கிடையாது. उनके राज्य में सब्जी हलवाई मिठाई, सब्जिना काய்கறிகள், और ராஜ்யத்தில் வந்து காய்கறிகள், हलवाईना हलवा, मिठाईना स्वीट्स, सब कुछ हमें टके शेर से में मिलता है. ஆனால் ரொம்ப சீப்பாக கிடச்சிது, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. इसलिए गोवर्धन दास कहता है अंधेर नगरी अणुभुज राजा टकशेर बासी तकशेर गाजा. ராஜா வந்து அந்த முட்டாள் ராஜா வந்து எல்லாம் ரொம்ப உணவுப் பொருட்கள் காய்கறிகள்லாம் ரொம்ப மலிவாக விற்கிறாரு. सारे नगरवासी सस्ते में मिली वस्तुओं को गाकर आराम को जिंदगी मिलते हैं. எல்லாம் சீப்பாக கிடச்சதுனால யாரும் உழைக்காமல் ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பாக்கி நடத்திட்டு இருக்காங்க. சோம்பேறியாக இருந்துட்டு யாரும் உழைக்காமல் எல்லாம் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. गुरुमगन का मानना है कि ऐसे मूर्ख राजा के नगर में वास करना ஆபத்து. அதான் குரு சொல்கிறாரு, குரு மகந்த் குரு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாட்டில் இடத்துல வந்து வாழறது ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆபத்தானது, இங்கேருந்து போயிடலாம்னு சொல்கிறாரு. எக்தின் ராஜா ஆனால் சிஷ்யங்களை வந்து அதை கேட்கவே இல்லை, அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்தின் ராஜா கே ஃபாரியாத் கா நிர்ணய சுனானா படுதாக. ஒரு கம்ப்ளைண்ட் வருது ராஜாவுக்கு. बनिए की दीवार के नीचे फरियादी के बगरी डबगर मर जाते हैं. ஒரு ஆடு வந்து செவரு இடிஞ்சு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. நோட் பண்ணிங்க.
फरियाती न्याय मांगते हुए राजा के पास आता या आता न्यायத்தை கேட்டு ஒருத்தர் வராரு. ராஜா நீ கல்லுபடியா அது கல்லுபடியாக தான் செவத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு அவர் மேலே சொல்கிறாங்க. கல்லுபடியாக காரிகர் வந்து வேலை செஞ்ச செவத்தை கட்டினா அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார். வேலை செஞ்சவங்க காரிகர்னால் செவத்தை கட்டினவர். சூனியவாளினா சுண்ணாம்பு பூசினவர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் தான் சரியாக சுண்ணாம்பு பூசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து பிஸ்தி தண்ணி கலக்கிறவர், தண்ணி கலந்து நிறைய தண்ணி கலந்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கிளம்புறாங்க. கசாப்பு கடைக்காரன் மேலே பிஸ்தி வந்து கசாப்பு கடைக்காரன் மேலே சொல்கிறாரு. கசாப்பு கடைக்காரன் வந்து கடிரியை ஆட்டை மேய்க்கிறவன் மேலே சொல்கிறாரு. ஆடு மேய்க்கிறவன் வந்து போலீஸ்காரன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவரால் தான் அப்படின்னு போலீஸ்காரன் இப்படி ஆட சொன்னார், அப்படி ஆட சொன்னார் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆதி சே சுனவாதி கர்த்தேகே கடைசியில் போலீஸ்காரன் மேலே கம்ப்ளைண்ட் வந்து விழுது. அந்தமாதிரி கோத்வாலா போலீஸ்காரர் இருப்பார். राजा ने कल्लुबनिया कारीगर सुनेवाली पिस्ती कसाई गडरिया गोतवाला आदि से सुनवाई करते हैं. अंत में गोतवाला पर दोष लगाया जाता है. கடைசியில் வந்து போலீஸ்காரன் வந்து மேலே பழி விழுந்துருது. फांसी का बड़ा था. இவர் ரொம்ப போலீஸ்கார் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். அந்த தூக்கு கயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. इसलिए दुबड़े गोदवाला के पटले गोवर्धन दास ने मिठाई गाकर खूब मोटा हो गया है. போலீஸ்காரன் வந்து ஒல்லியாக அவரை வேண்டாம் தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு இந்த குண்டா அந்த கோவர்தன் தாஸ் அவரோட சிஷ்யன் குரு மகந்தோட சிஷ்யன் கோவர்தன் தாஸ் மேலே பழிய போட்டு அவர் குண்டாக இருக்கார். நல்லா இதெல்லாம் சாப்பிட்டு இப்போ மிட்டாயெல்லாம் நல்லா ஸ்வீட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டு நல்லா குண்டாக இருக்கார். அவரை போட்டுடலாம் தூக்கம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. कि पकड़कर वासी पर जन्नारे बनवाने की तैयारियाँ करता है. தூக்கில் தொங்குறதுக்கு வந்து தயாராக நிற்கிறாங்க. தொங்குறதுக்கு அந்த கோவர்தன் தாஸ் வச்சுட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு, குரு சொல்லியிருக்காரு ஏதாவது ஆபத்து தான் என்ன நினச்சிக்கோன்ட்டு அதே மாதிரி நினச்சிக்கிறாரு. அவர் ஆபத்து தான் அவர் நினச்சோன்னா டக்குன்னு குரு வராருங்க. இத்தனை பர் குரு மகன் ஆத்தேங்க குரு வராருங்க, மகன் வராரு. योजना की अनुसार छोटे सा नाटक फांसी पर जलाने वाले को तैयारियाँ करता है. ஒரு சின்ன நாடகம் மாதிரி சொல்கிறார் அவர். இந்த மாதிரி வந்து இது தூக்கலை வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல டைமு, அருமையான நேரம், சுப முகூர்த்தம், இப்போ தூக்கிறவங்கன்னா எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இத்மே பர் குரு மகன் சார் नाटक योजना के अनुसार छोटा सा नाटक रचना जाता है. இந்த மாதிரி வந்து இப்போ நல்ல டைம் சுப முகூர்த்தம், இப்போ தூங்குறதவங்க எல்லாரும் சுகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த குரு சொல்கிறாரு. इस साल भर फैसकर राजा गुर मरकर स्वर्ग जाना जाते हैं. இதை கேட்டோடனே ராஜா வந்து மற்ற மக்கள் என்ன நானே சொர்க்கத்துக்கு போனோம் ஆசைப்படுறேன்னு சொல்லி தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாரு ராஜா. अंत में राजा को फांसी पर लटका दिया जाता है. கடைசியில் ராஜா வந்து தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாரு. இவன் 3 பேரும் அந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க. குரு மகந்த் கோவர்தன் நாராயணதாஸ் 3 பேரும் நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ராஜா தூக்கில் தொங்கி இறந்து போயிடுறாரு. நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.